PlayStation கேம்ஸ் வாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷத்திலேயே PlayStation கேம்ஸ் வாங்கறதுக்கான சரியான டைம் இதுதான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல வேற ஆப்பர்ச்சுனிட்டி வருமான்னு தெரியல. பட் இதுதான் சரியான டைம். PlayStation 5 கேம்ஸ்லயும் PlayStation 5 அக்சசரிஸ்லயும் நிறையவே இந்த டைம் நம்ம சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. PlayStation 5 கேம்ஸ்ல நிறைய காசு எப்படி சேவ் பண்ணலாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு, எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. சோ அதனால இந்த ஆஃபரை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். சோ இந்த வீடியோ போடுறேன். Sony இந்தியா டேஸ் ஆஃப் பிளே சேல லான்ச் பண்ணிருக்காங்க. May 28 இருந்து June 11 வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த டேஸ் ஆஃப் பிளே சேல் டைம்ல அப் டு 75% வந்து கேம்ஸ்க்கும் அக்சசரிஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. இந்த டைம்ல நீங்க PlayStation அக்சசரிஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, கேம்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்க ரைட் டைம் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Flipkartல பிக் பில்லியன் டே மாதிரி PlayStationக்குலாம் இந்த டேஸ் ஆஃப் பிளே அப்படிங்கிறது மிகப்பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம்ல நம்ம கேம்ஸ் வாங்குறது இல்ல அக்சசரிஸ் வாங்குறது ஒரு மிகப்பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். இந்த டைம்ல தான் நீங்க கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கலா கேம்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜஸ் போட்டு நிறைய காஸ்ட் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல தான் நான் PS5 பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட போறேன். சோ அதுல என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, அதை நான் எப்படி சூஸ் பண்றேன், அதனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப்பும் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நாமும் நீங்களும் சேர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் போடலாம். அது எப்படி இருக்கணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி டேஸ் ஆஃப் பிளே சேல்ல அக்சசரிஸ்ல என்னென்ன ஆஃபர் இருக்கு, எதுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க அதையும் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அக்சசரி PS5 டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர். 6400 rupees இருக்கிற இந்த கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா 4400க்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் கண்ட்ரோலர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல கரெக்டா நீங்க வாங்கிக்கலாம் 4400 rupeesக்கு. அண்ட் டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலரோட குரோமா அண்ட் மெட்டாலிக் வெர்ஷன்ஸ்க்கு 4800 வரைக்கும் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலா ஒரிஜினல் பிரைஸ் 6900க்கு கிடைக்குது. பட் இப்போ ஆஃபர்ல ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த டைம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அண்ட் PS5 டியூவல் சென்ஸ் எட்ஜ் கண்ட்ரோலர், PS5 பட்ஸ், VR செட் இது எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வெப்சைட்ல பாத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா PS5 கேம்ஸ்க்கு நிறையவே ஆஃபர் போட்டிருக்காங்க. சோ PS5 கேம்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம இப்ப ஸ்டோர்ல பாக்கலாம். PS5 கேம்ஸ் எப்பவுமே இம்பல்ஸ் பை பண்ணாதீங்க. பிரைஸ் ட்ராக் பண்ணி கரெக்டான ஆஃபர் டைம்ல வாங்குங்க. சோ அதுதான் இந்த ஆஃபர் டைம். இந்த டைம்ல நீங்க நிறைய PS5 கேம்ஸ் வாங்கலாம். சோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சோ நான் எல்லா டைமும் சொல்ல போறதில்ல, பட் எதெல்லாம் பயங்கரமா ஆஃபர் நான் ஃபீல் பண்றேன் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், Forza Horizon 5 பாருங்களேன். இது நான் ரொம்ப நாள் பாத்துட்டு இருந்த 4000 பிரைசிங்லயே தான் இருந்துச்சு. இப்போ 20% ஆஃப் பண்ணி 3200க்கு கொடுக்குறாங்க. அண்ட் WWE 2K25 பாத்தீங்கன்னா 3500க்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. இத்தனை நாள் இது வந்து 5000 rupeesல இருந்துச்சு. Hogwarts Legacy பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா 3999 இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 70% ஆஃபர் பண்ணி 1400க்கு வந்திருக்கு. அண்ட் Spider-Man Miles Morales பாருங்க 2000க்கு வந்திருக்கு. ஆக்சுவலா 4000 அதோட பிரைசிங். அண்ட் Spider-Man 2 டிஜிட்டல் டீலக்ஸ் எடிஷன் பாருங்க 3700க்கு இருக்கு. அதே மாதிரி God of War Ragnarok வந்து 3100க்கு இருக்கு. இது எல்லாமே 5500 பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் பாக்குறப்போ. சோ நீங்க கேம் பிரைஸ் ஆல்ரெடி ட்ராக் பண்ணிட்டு வரீங்க, இல்ல சில கேம்ஸ் விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். ஆஃபர்ல இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வாங்கிடுங்க. இது கீழே ஆஃபர் வரும்னு எனக்கு தோணல இந்த வருஷத்துல. சோ மூணாவது விஷயம், PlayStation Plus சப்ஸ்கிரிப்ஷன். PlayStation Plus சப்ஸ்கிரிப்ஷன் நிறையவே ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. எசென்ஷியல், எக்ஸ்ட்ரா, டீலக்ஸ் இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன், அந்த லிங்க் இங்க வந்திருக்கும். இதை மறக்காம பாத்துருங்க. இந்த 3 ஆப்ஷன்லயுமே எசென்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபிளா இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரைஸியா இருக்கும், டீலக்ஸ் ரொம்பவே பிரைஸியா இருக்கும். பட் நான் உங்களை வந்து எக்ஸ்ட்ரா போறது பெட்டர்னு சொல்லிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய கேம் லைப்ரரிஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. எசென்ஷியலி கேம் லைப்ரரிஸ் கிடைக்காது, பட் மந்த்லி 3 கேம்ஸ் நமக்கு கொடுப்பாங்க, அதை நம்ம விளையாண்டுக்கலாம். பட் இப்போ வந்து ஆஃபர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போறது பெட்டரா, இல்ல டீலக்ஸ் போறது பெட்டரா, இல்ல எசென்ஷியல் போறது பெட்டரா, எனக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ நான் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல நான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் நான் போட போறேன். சோ அதை பார்த்துட்டு நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க எது வேணும் அப்படின்ட்டு. சோ இங்க பாருங்க, எசென்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஆஃபர் தந்திருக்கான். ஃபர்ஸ்ட் 3950 rupees இருந்துச்சு. அதாவது GST இதெல்லாம் சேர்த்து 4000 வந்திருக்கும். இப்போ வந்து 3200க்கே நமக்கு வருது ஒரு வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன். அது இல்லாம அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்கு 25% ஆஃபர் தந்திருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் 6700க்கு இருந்த பிரைசிங் இப்போ 5024 rupees தான் இருக்கு. சோ இந்த ஆப்ஷனை பாக்குறப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு பெஸ்ட்னு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் கேம் லைப்ரரிஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆப்ஷனோட பிரைசிங்ல இப்போ நான் ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன் பாருங்களேன், டீலக்ஸ் ஆப்ஷன் பாருங்க. டீலக்ஸ் ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட 33% சேவிங்ஸ் கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் 8000 rupees கிட்ட இருந்த பிரைசிங் இப்போ 5091 rupees தான். அதாவது எக்ஸ்ட்ரா விட இதுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபா தான் வித்தியாசம். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு இந்த விட இப்ப டீலக்ஸ் ஆப்ஷன் போலாம் எனக்கு தோணுது. சோ நான் இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண போறேன். இந்த 3 ஆப்ஷன்ஸ்லயுமே நான் கம்பேரிட்டிவ் ஃபீச்சர்ஸ் காமிக்கிற பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எசென்ஷியல்ல பாருங்க. எசென்ஷியல்ல நமக்கு வந்து கேம் லைப்ரரி கிடையாது, பட் மந்த்லி கேம்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில ஷேர் பிளே, எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், கிளவுட் ஸ்டோரேஜ், எக்ஸ்க்ளூசிவ் பேக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரால வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியலை விட கூட சேர்த்து நம்ம கேம் கேட்டலாக்ஸ், அதாவது சில கேம் லைப்ரரிஸ் கிடைக்கும். God of War, Ghost of Tsushima இந்த கேம்ல இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அண்ட் இதை விட நான் என்ன இப்ப ப்ரிஃபர் பண்றேன்னா நான் டீலக்ஸ் ஆப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்றேன். டீலக்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில
PS1, PS2, PS3 இந்த கேம்ஸுமே கிடைக்கும். அதாவது சில கிளாசிக் கேம்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சில கேம் ட்ரையல்ஸுமே நமக்கு கிடைக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு நான் போக போற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு பெஸ்ட்னு தோணுது. சோ நான் இது 1 இயர் பிரைசிங்ல எடுக்க போறேன். சோ இப்போ நான் டீலக்ஸ் ஆப்ஷனை வாங்க போறேன். சோ பாத்தீங்கன்னா நான் இதை வந்து செலக்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ண போறேன். அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட பேமெண்ட் சிஸ்டம் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா நீங்க PlayStation Plus சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஆட்டோ ரினியூவல் ஆயிரும். சோ மந்த்லி போறீங்கன்னா மந்த்லி ஆட்டோ ரினியூவல் ஆகும். அதே மாதிரி இயர்லி போட்டீங்கன்னா இயர்லி ஆட்டோ ரினியூவல் ஆகும். சோ நான் இப்போ வாங்குறப்ப எனக்கு இதோட பிரைசிங் 5091 rupees தான். பட் இந்த வருஷம் முடிஞ்ச ஆட்டோ ரினியூவல் அதாவது 2026-29 மே படி 7700 வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ரினியூவல் எடுத்துக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க PlayStation Plus சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின பிறகு நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ நீங்க ஆல்ரெடி வாங்கின சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ ரினியூவல் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சோ இது நான் பெட்டர் நான் சொல்லுவேன். சோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் கொடுக்க போறேன். அக்செப்ட் கொடுத்தாச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட விசா கார்டுக்கு வந்து ஆர்டர் அண்ட் பே அப்படின்னு வருது. சோ நான் ஆர்டர் அண்ட் பே இது ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ வந்து PlayStation Plus வெல்கம் டு PS Plus சப்ஸ்கிரிப்ஷன் டீலக்ஸ் இது வந்துருச்சு. சோ இப்போ நான் வந்து 12 month சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பேமெண்ட் எனக்கு 29 May 2026 தான். நான் அதை கேன்சல் பண்ணி பார்ப்போம். சோ இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா PS5 Plus சப்ஸ்கிரிப்ஷன் டீலக்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோரும் பண்ணிடுறேன். சோ இப்போ டீலக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியாச்சு. அது என்னென்னலாம் கேம்ஸ் இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதையும் நம்ம காமிச்சர் என்னெல்லாம் வந்து. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து UFC எனக்கு ஃப்ரீயா வருது, ஹாக்வர்ட்ஸ் எனக்கு ஃப்ரீயா வருது, God of War Ragnarok எனக்கு ஃப்ரீயா வருது, Ghost of Tsushima ஃப்ரீயா வருது, Rainbow Six Siege, Last of Us Part 1 நான் ஆஃபர்ல சொல்லியிருந்தேன். ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரலஸ் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 1999 இருக்கு அப்படின்ட்டு. பட் இப்போ பாத்தீங்கன்னா அதுல என்னால ஃப்ரீயாவே விளையாட முடியும். சோ ஜெடை சர்வைவர் எனக்கு ஃப்ரீயா வருது, அசாசின் கிரீட் வல்ஹாலா எனக்கு ஃப்ரீயா வருது. அதாவது பாத்தீங்கன்னா யூபிசாஃப்டோட நிறைய அசாசின் கிரீட் கேம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாவே வந்துடும். இந்த டீலக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறப்ப இவ்வளவு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. சோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலே நம்ம கேம் லைப்ரரிஸ்லாம் நிறைய கேம்ஸ் ஃப்ரீயா வந்துடும். இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி காசு கொடுத்து வாங்கணுமா இல்ல கம்மி பிரைஸ் காசு கொடுத்து வாங்கணுமா கிடையாது. இந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த மார்வல்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கேம்குள்ள போறேன். சோ இந்த கேம்குள்ள போனா எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்களேன். ஒன்னு ₹599 ஒரு ஆப்ஷன் வருது, இன்னொன்னு டவுன்லோட் அப்படின்னு வருது. சோ இந்த டவுன்லோட் மேல பாத்தீங்கன்னா இன்க்ளூடட் வித் கேம் கேட்டலாக் இன் PlayStation Plus சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலே இந்த கேம் வந்து சொல்லிட்டு. சோ இப்போ நான் இந்த டவுன்லோட் கொடுக்குறேன். இந்த டவுன்லோட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து டவுன்லோட் PS5 வெர்ஷன். ஓகே டவுன்லோட் PS5 வெர்ஷன். சோ இது எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கேமை நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துட்டு இந்த கேம் டவுன்லோட் ஆன பிறகு நான் விளையாண்டுக்கலாம். சோ இந்த டீலக்ஸ் ஆப்ஷன்ல கிளாசிக்ஸ் கேட்டலாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுல நிறைய PS1, PS2, PS3 கேம்ஸ், PS4 கேம்ஸ்ல நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ல வராது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ PS3 கிளாசிக்ஸ் கேட்டலாக் போறேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டாம் ரைடர், ரைஸ் ஆஃப் டாம் ரைடர், அப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ் ரீமாஸ்டர், அன்சார்ட்டட் கலெக்ஷன், டீமன் சோல்ஸ், அப்புறம் டிராகன் த்ரோன்ஸ் ப்ரோ இதெல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம யூபிசாஃப்ட் கிளாசிக்ஸ் அதாவது இந்த யூபிசாஃப்ட் கேம்ஸ் எல்லாமே நம்ம இதை ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசாசின் கிரீட் கிரானிக்கல்ல சைனா, இந்தியா, ரஷ்யா, அதே மாதிரி எசியோ கலெக்ஷன்ஸ், அதே மாதிரி ஆரிஜின்ஸ், ஒடிசி, பிளாக் பிளாக், அசாசின் கிரீட் 3, சிண்டிகேட், யூனிட்டி இந்த எல்லாமே நம்ம விளையாடலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபார் கிரை சீரீஸ்மே இது உங்களுக்கு வந்துடும். ஃபார் கிரை 6, ஃபார் கிரை பிரைம், ஃபார் கிரை 3, ஃபார் கிரை டான் இதெல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கேம் ட்ரையல்ஸ் இப்ப ஏதோ ஒரு கேம் நிறைய புதுசா வருது அப்படின்னா அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல்ஸாவும் நம்ம விளையாண்டு பாத்துக்கலாம். சில சின்ன எடிஷன்ஸ், சின்ன மிஷன்ஸ் நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலைசேஷன் 7 அப்படின்னு ஒரு கேம் வருதா அதோட ட்ரையல் இருக்கு. கிங்டம் கம் டெலிவரன்ஸ் 2 வருதா அதோட ட்ரையல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பயோனிக் டே இருக்கா அதோட ட்ரையல் வெர்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய கேம் ட்ரையல்ஸ்மே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா போறது பெட்டர் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம். பட் எக்ஸ்ட்ரா போறத இப்ப டீலக்ஸ் இந்த ஆஃபர் நம்ம போறதுனால இதெல்லாம் சேர்த்து நமக்கு கிடைக்குது. சோ PlayStationோட டேஸ் ஆஃப் பிளே சேல்ல என்னென்னலாம் ஆஃபர் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இதுல இதெல்லாம் பெஸ்ட் வாங்குறது நான் இதுல காமிச்சிருக்கேன். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எது போடலாம் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஆஃபர்ஸ் இல்ல ஏதோ வாங்கறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்களா இல்ல ஏதோ ஒரு கேம் டிஸ்கஸ்ல போட்டிருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.